நற்றுணையாவது நமச்சிவாயவே. நாளைக்கு சைவக்குறவர்கள்ல ஒருவரான திருநாவுக்கரசருடைய குரு பூஜை. நாவுக்கரசர் 6ஆம் நூற்றாண்டுல திருவாமூர்ன்ற ஊர்ல புகழனாருக்கும் மாதினியாருக்கும் மகனா பிறக்கிறாரு. இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியார். என்னதான் இவருடைய இயற்பெயர் மருள் நீக்கியாரா இருந்தாலும் இவருக்கு தர்மசேனர், உழவார தொண்டர், அப்பர், திருநாவுக்கரசர், தாண்டகவேந்தன்னு பல சிறப்பு பெயர்கள் இருக்கு. மருள் நீக்கியார் தன்னுடைய சின்ன வயசுலயே அவருடைய அப்பா அம்மாவை இழந்ததுனால அவருடைய அக்கா திலகவதியாரால வளர்க்கப்படுறாரு. இளமை பருவத்திலேயே சைவ சமயத்தை விட்டுட்டு சமண சமயத்துல சேர்ந்துடுறாரு. திலகவதியார் தொடர்ந்து சைவ சமயத்தை தழுவிட்டு வந்தாங்க. தன்னுடைய தம்பி இப்படி சமண சமயத்துல இணைஞ்சதை நினைச்சு வருத்தப்பட்டு திருவதிகை பெருமான் கிட்ட முறையிட சிவபெருமான் நாவுக்கரசருக்கு சூளை நோய் கொடுத்து ஆட்கொள்றாரு. அதாவது கடுமையான வயிற்று வலி கொடுத்து ஆட்கொள்றாரு. நமக்கெல்லாம் உழவார பணின்னு சொன்னாலே நாவுக்கரசர் தான் நினைவுக்கு வருவாரு. மூவர் பெருமக்கள்ல மற்ற 2 பேரும் கோவில்களுக்கு போய் தேவார பாடல் தான் பாடியிருப்பாங்க. நாவுக்கரசர் சிவபெருமான் மேல தேவார பாடல் பாடுறது மட்டும் இல்லாம சிவாலயத்தை தூய்மைப்படுத்துற பணியிலையும் ஈடுபட்டாரு. சமண சமயத்தை பின்பற்றிட்டு வந்த மன்னன் மகேந்திர பல்லவன் நாவுக்கரசரை பல துன்பப்படுத்தினப்பவும் கற்றுணை பூட்டியோர் கடலிற் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவேன்னு இறைவனோட அருளால அந்த துன்பங்கள்ல இருந்து மீண்டு வந்தாரு. அப்பர் பிரான் மொத்தம் 51,000 பாடல்கள் பாடியிருப்பாருன்னு சொல்றாங்க. ஆனா நமக்கு இப்ப 3066 பாடல்கள், அதாவது 312 பதிகங்கள் தான் கிடைச்சிருக்கு. அது 4, 5, 6ஆம் திருமுறையில அடங்கும். நாவுக்கரசர் தன்னுடைய 81 வயசுல திருப்புகலூர்ல இருக்கிற அக்னிபுரீஸ்வரர் திருக்கோவில்ல இறைவனோடு ஒன்றரை கலந்து முக்தி அடைந்த சித்திரை சதய நட்சத்திரம் தான் நாளைக்கு.